அன்பு நெஞ்சங்களே, இறைவன் நமக்கு தந்த புதிய நாளிலே இறைவனுக்கு நன்றி கூறி இறை வார்த்தையால் நம் வாழ்வை மகிழ்விப்போம். இறைவன் நம் அனைவரை நிறைவாக ஆசீர்வதித்து பாதுகாத்து வழிநடத்துவாராக. இன்றைய புனித தூரியுஸ் விழா. இவர் 1538 ஆண்டு ஸ்பெயின் நாட்டிலுள்ள யோர்கா என்னும் இடத்தில் பிறந்தார். இவரது குடும்பம் செல்வ செழிப்பான குடும்பம். சிறு வயதிலே மிகவும் பக்தியாக வளர்ந்து வந்தார். மரியன்னை மீது ஆழமான பக்தி கொண்டவர். பள்ளிக்கூடத்தில் படிக்கும்போது தன்னுடைய மதிய உணவை ஏழை மாணவர்களுக்கு பகிர்ந்து கொடுத்து தான் பசியோடு இருந்தார். இவர் பல்கலைக்கழகத்தில் கல்வி கற்ற பின்பு வழக்கறிஞர் ஆனார். மிக சிறப்பான பணிகளை செய்து வந்தார். இவருடைய திறமையை பார்த்து மன்னர் 2ஆம் பிலிப் இவரை நீதிபதியாக நியமித்தார். இதற்கிடையே குருவாக மாற வேண்டும் என்ற எண்ணம் தோன்றியது. 1578 ஆண்டு குருவாக மாறினார். இவரது சிறந்த பணியினால் 2 ஆண்டுகள் பெர்வின் ஆயராக உயர்த்தினார்கள். கிறிஸ்துவை அறியாத மக்களுக்கு ஆண்டவர் இயேசுவின் நற்செய்தியை அறிவிக்க தொடங்கினார். ஏறக்குறைய 50,000 மைல்களுக்கு கால்நடையாகவே பயணம் செய்து ஆண்டவரின் நற்செய்தியை அறிவித்து வந்தார். நிறைய பேர் திருமுழுக்கு பெற்று கிறிஸ்தவ மறையை தழுவினார்கள். புனித லியமாரோஸ், புனித மார்ட்டின் தே போரஸ் போன்றோர் எல்லாம் இவர் ஆற்றிய நற்செய்தி பணியினால் கிறிஸ்தவ மறையை தழுவி புனிதர்கள் ஆனார்கள். நிறைய பள்ளிக்கூடங்களையும் மருத்துவமனைகளையும் குரு மடத்தையும் கட்டி எழுப்பினார். இதனால் ஏராளமான மக்கள் பயனடைந்தார்கள். 1606 ஆண்டு இறைவனடி சேர்ந்தார். இவரிடமிருந்து கற்றுக்கொள்வது பகிர்ந்து வாழ்வோம். நற்செய்தி பணி ஆர்வமாக செய்வோம். இன்றைய நற்செய்தி வாசக சிந்தனை. இயேசுக்கான சான்றுகள். யோவான் நற்செய்தி நூல் பிரிவு 5 இறை சொற்றொடர்கள் 31 முதல் 47 முடிய. இதன் விளக்கம் அறிவோம். பொதுவாக எந்த கூற்றும் ஏற்றுக்கொள்ளப்படுவதற்கு 2 அல்லது 3 சாட்சிகள் வேண்டும். இங்கு இயேசு நாம் கூறியவை உண்மை என்பதற்கு 4 சாட்சிகள் திருமுழுக்கு யோவான் தம் செயல்கள் தந்தை திருமறை நூல் இருப்பதாக கூறி தாம் கூறியது உண்மையே என உறுதிபட கூறுகிறார். அன்பார்ந்தவர்களே, இயேசுவின் முதல் சான்று திருமுழுக்கு யோவான், இயேசுவின் 2வது சான்று தந்தையாகிய கடவுள், 3வது சான்று மறைநூல். ஆனால் இந்த சான்றுகளில் எல்லாம் விட இயேசு அதிக அழுத்தம் கொடுத்து கூறுவது அவரின் செயல்கள். தனது செயல்களை விட வேறு என்ன பெரிய சான்றை தான் கொடுத்து விட முடியும் என்பது இயேசு நேரடியாக சொல்லாமல் சொல்கிற செய்தியாக இருக்கிறது. இயேசு செய்த ஒவ்வொரு புதுமைகளும் போதனைகளும் விளக்கங்களும் இயேசு எத்தகையவர் என்பதை உறுதியாக நமக்கு கூறும் சான்றுகளாகும். தான் கடவுளின் மகன் என்பதற்கு தான் செய்கின்ற செயலை சான்றாக இயேசு சொல்கிறார். ஒருவரின் செயல்பாடுகளை கொண்டே ஒருவர் எப்படிப்பட்டவர் என்பதை நாம் அறிகிறோம். நம்முடைய அன்றாட வாழ்வில் நாம் செய்யும் செயல்கள் நாம் கிறிஸ்தவர்கள் என்பதை மற்றவருக்கு அடையாளம் காட்ட வேண்டும். அப்படிப்பட்ட வாழ்வு வாழ முயல்வோம். சிந்தித்து தியானித்து செயல்படுவோம். நான் எனது வாழ்விலும் பணியிலும் இயேசுவை குறித்து சான்று பகர்கின்றேனா? இறை திருவுளத்தை உண்மையிலே ஏற்று அதன்படி நான் வாழ்கின்றேனா? நான் இறை வார்த்தையின்படி வாழ்ந்து சான்று பகர்கின்றேனா? மன்றாடுவோம். வல்லமை மிக்க இறைவா, நாங்கள் அனைவரும் இயேசுவின் வார்த்தையையும் வாழ்வையும் ஆழமாக தியானித்து ஏற்று செயல்படவும் அதன்படி சான்று பகரவும் வரம் தாரும். ஆமீன்.